எங்கள் அப்பானா என் சாமி, என் உயிர். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆக்டிவ் பர்சன். எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. அவரை பார்த்து தான் நாங்கள் எல்லாமே எங்களை மோட்டிவேஷன் பண்ணதே எங்கள் அப்பா தான். அவரை பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதே சமயம் வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லி என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு என்னை இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு போஸ்டிங்கில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றியை வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்கிறேன். சிக்கனமாக இருங்க அப்படின்னு சொல்லி தருவார். அதே ரொம்ப ஆனஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எங்கள் அப்பாவோட பேர் வந்து பிச்சாண்டி. அவரோட பேர் பார்க்கும் போதே எல்லாருக்கும் வந்து என்னடா இப்படி பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான ஒருத்தர் அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து என்னை சின்ன வயசுலேருந்தே ஒரு தேவதை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளோ பேர் 22 வயசு ஆகுது. இது வரைக்கும் என் மேலே ஒரு அடி அடிச்சதில்லை. ஒரு தங்க தேர் மாதிரி என்னை பார்த்துருக்காரு எங்கள் அப்பா. எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே இதெல்லாம் தப்பு பண்ணாத திட்டுவாரே தவிர அடிக்கவும் மாட்டாரு. கரெக்டா என்னை வழி நடத்துறதுக்கு காரணம் எங்க அப்பா தான். ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா, மிஸ் யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி பர்த்டே. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா எல்லாருமே தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும். ஆனால் அதில் எல்லாருமே 100% ஃபீல் பண்ணுவாங்களான்னா இருக்காது. ஆனால் அது அப்பான்னா அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அவரை விட வயசில் சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ரொம்ப மரியாதையோட ரெஸ்பெக்டோட பேசுவார். நிறைய விஷயத்தில் அப்பா வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அப்பாங்கன்னா எல்லா ஃபேமிலிலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு. அது எஸ்பெஷலி வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட லவ், அந்த பாண்டிங்கு. ஸோ எக்ஸ்பெஷலாக எங்கள் ஃபேமிலியில் அப்பா கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிறது ஸ்பிரிச்சுவல்னா என்ன, லவ்னா என்ன, கோவப்படக்கூடாதுன்றது கற்றுனேன். ஸோ மை டியர் அப்பா வந்து எங்களுக்கு வந்து காட் ஃபாதர். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. என் வாழ்க்கையில் முதல் நாயகன் என் அப்பா தான். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மை டியர் அப்பா. ஸோ வந்து ஃபாதர்ஸ் டேல வந்து எல்லாருமே வந்து அவங்க அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லனை தான் பார்க்குறாங்க. மூவிஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் வந்து அப்பா வந்து வில்லனை தான் பார்க்குறாங்களே. ஆனால் வந்து ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவங்க அப்பா தான் வந்து வில்லனாக தெரிஞ்ச அந்த அப்பா தான் வந்து கடைசியில் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஹீரோவாக இருப்பார். அப்படியாப்பட்ட என்னோட வாழ்க்கையிலையும் வந்து எங்கள் அப்பா எனக்கு ஹீரோவாக தெரிஞ்சார். ஸோ அதனால் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தப்பு, ஹாப்பி ஹீரோஸ் டே. Happy Father's Day.